அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஓக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இந்த போஸ்ட்டுக்கெலாம் ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கிடைச்சது, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, எந்தெந்த பேங்க்லாம் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டீங்க, இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது வந்து ப்ரொஃபஷனல் ஆஃபீஸ்னு சொல்லக்கூடிய பிஓ நோட்டிஃபிகேஷன் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸும் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. 1/7/2025 இன்று முதல் அப்ளை பண்ணிக்கலாம். 21/7/2025 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணுறது கடைசி தேதியும் அதுதான் 21/7/2025 சொல்கிறாங்க. இதுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025 ஒரு டென்டேட்டிவாக நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதே மெயின் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 2025 நடக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் அல்லது டிசம்பர் 2025 நடக்கும்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஃபைனல் அலாட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி 2026 கம்ப்ளீட் பண்ணுறதா வந்து நமக்கு வந்து டென்டேட்டிவ் டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த டேபிள், அதாவது இந்த பிடிஎஃப்ல என்ன இருக்குது அப்படின்றத முழுமையான விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட் போய்ட்டு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா, என்னென்ன பேங்க் வந்திருக்கு பாருங்கள். பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூசிஓ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க்கு, பஞ்சாப் சிண்ட் பேங்க் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சரி. இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ சார் சேலரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,450 முதல் கொஞ்சம் முன்ன பின்ன அவ்வளோலாம் கிடைக்கும். ரைட்டா, இந்த அஃபீஷியல் வில் பி எலிஜிபிள் அலௌன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்ட்ராவும் நமக்கு கிடைக்கும். இது வந்து பேசிக் சேலரி. ஸோ அதை வந்து நமக்கு கைக்கு வரும்போது கொஞ்சம் சேர்ந்து வரும். ஓகேங்களா, சரி. இது சேலரி விவரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். ஸோ மினிமம் வந்து 20 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ் வந்து இருக்கலாம். கட் ஆஃப் டேட் வந்து 1/7/2025 இந்த தேதியின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 20, அதிகபட்சம் 30 இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 35 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதே வந்து நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க, அதாவது பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி ஓபிசி கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். மாற்றுத்திறனாளிகள் வந்து 10 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸர்வீஸ் இருந்தால் 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா, ஸோ ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ஏஜ் லிமிட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது. ஸோ அது கீழே கொடுத்துருப்பாங்க, காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் நிறைய இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 21/7/2025 இந்த தேதியின் அடிப்படையில் ஜூலை மாதம் 21, அது கடைசி தேதி சொல்கிறாங்க இல்லையா, அந்த தேதிக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிக்கணும். டிகிரி இன் எனி டிசிப்ளின் சொல்லிட்டாங்க. ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு பட்டம் பெற்றிருந்தாலே தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரைட்டா, டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அது பார்த்துக்கோங்க. எந்த டிகிரி இருந்தாலும் சரி, ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் 175 ரூபாயும், மற்றவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 850 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம் எப்படி சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின் கேட்பாங்க. இங்கிலீஷ் வந்து 30 கொஸ்டின், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து 35 கொஸ்டின், ரீசனிங் அபிலிட்டி வந்து 35 கொஸ்டின் வரும். ஸோ 100 கொஸ்டின் 100 மார்க்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷில் வரும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். 60 மினிட்ஸ் இருக்கும். மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஜென்ரல் நாலேஜ், பேங்கிங், டிஜிட்டல், ஃபைனான்சியல் அவேர்னஸ், இது மாதிரி ஆர்பி சம்மந்தப்பட்டது, லாங்குவேஜ், டேட்டா அனாலிசிஸ்லாம் இருக்கும். இது கூட சோசியல் யூஸ், எக்கனாமிக் அண்ட் சோசியல் யூஸ் இருக்குன்றாங்க. எமர்ஜிங் ட்ரெண்ட் இன் பேங்கிங் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், எத்திக்ஸ் இருக்கும் அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். ரைட்டா, ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்றது அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த விவரங்கள் என்ன கொடுத்து, எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே சார் இருக்கும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய முக்கியமான சிட்டிஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது. ஸோ டிக்ளரேஷன் ஃபார்மு எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. தம்ப் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கணும், அந்த இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்ன தேவை, ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்மு, ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத முழுமையாக வந்து இவங்க வந்து தெளிவாக வந்து பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிடிஎஃப் ஒரு டைம் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இது ஒரு டைம் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா,
ஸோ எந்தெந்த பேங்க் இது பார்த்தீங்கன்னா இன்டென்ட் ஆஃப் பிஓஎம்டி இது ஆஃப் இயர் வேகன்சி இந்த இயர் போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு அப்படின்னா டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5208 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து ஒரு 1000 வேகன்சி, பேங்க் ஆஃப் இந்தியாவில் 700 வேகன்சி, மகாராஷ்டிரா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் ஒரு 1000 வேகன்சி, கனரா பேங்க்கில் ஒரு 1000 வேகன்சி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு 500 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்தியன் பேங்க்கில் வந்து வேகன்சி கொடுக்கல. அப்போ நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய வேகன்சி பின்னாடி ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 5200 விட இன்னும் கூடுதலாக கூட வேகன்சி வரும். ரைட்டா. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் 450, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 200, பஞ்சாப் சிந்து பேங்க்கில் 358, யூசிஓ பேங்க்கு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து வேகன்சி இன்னும் வந்து வரையறுக்கப்படவில்லை என்னன்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு டென்டேட்டிவான வேகன்சி தான். இந்த பேங்க்லேருந்து வேகன்சி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான வேகன்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. சரி, ஏன்னா அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்றத இதில் வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து சார் நம்ம அப்ளை பண்ண எங்கே சார் எக்ஸாம் இருக்கும் நம்ம அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான சிட்டிஸ், அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், நாமக்கல், தூத்துக்குடி, திருப்பூர், விழுப்புரம், தருமபுரி, திண்டுக்கல் எல்லாமே ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கும். மெயின் எக்ஸாம் மட்டும் முக்கியமான சிட்டிஸ் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகரில் மட்டும் நடக்கும் அப்படின்றத எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது இது பண்ணுவாங்க. ரைட்டா. ஸோ செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஐபிபிஎஸ் பேங்க் எக்ஸாமுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பிஓக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணி நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அல்லது உங்கள் நண்பர்கள் யாராவது பேங்க் எக்ஸாமுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி ஐபிபிஎஸ்லேருந்து பிஓக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.